புராணங்கள், இதிகாசங்கள் இந்திய பாரம்பரியத்தினுடைய தனித்துவமான ஒரு பெரிய கலை சொத்து, அறிவு சொத்து. நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, அது சொல்லித்தர பாடங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. வாழ்க்கை கல்விக்கு ரொம்ப அவசியமான, அத்தியாவசியமான பாடங்களாகவே அது இருக்குது. அடிப்படையாக நாம் கடைபிடிக்க வேண்டிய அறங்கள், பொய் பேசாமல் இருப்பது, மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது, நேரம் தவறாமையிலிருந்து ஆரம்பித்து ஒரு சாமானியமான அறங்கள்லேருந்து ஆரம்பித்து வாழ்க்கை பாடங்களை முன்னிலைப்படுத்தி தான் இந்த புராண இதிகாசங்கள் இருக்குது. அதை கொண்டு கதை சொல்லி அதன் மூலமாக இளம் வயதிலேயே மாணவர்களுக்கு குறிப்பாக அறச்செய்திகளை சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது இங்கே தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு மரபு. பல கலைகளும் இந்த புராண இதிகாச கதைகளையே வைத்து தான் வளர்ந்துருக்கு. இசை, நாட்டியம், நாடகம், சொற்பொழிவு, இந்த கலைகள் எல்லாமே இதை கருப்பொருளாக வச்சு தான் வளர்ந்துருக்கு. அதை இன்னும் எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கு டிஜிட்டல் டூல்ஸ், பார்க்கக்கூடிய ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ண படங்கள், இப்படி எல்லாமும் வைத்து பண்ணும்போது மாணவர்கள் அது இன்னுமே எளிமையாக கவருது. அப்படி கவரப்பட்ட மாணவர்கள் அது சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நிச்சயமாக இன்னும் எளிமையாகவே உள்வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.